தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தினம் தினம் புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு தெரிந்த காரியம்தான், ஆனால் கொஞ்சம் ஆணித்தரமாக நாம் போனோம் என்றால் ஒரு புதிய காரியம் எனக்கு கிடைத்தது. அதை நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் இந்த உலகத்தில் எளிதாக மனிதர்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம், கணித்து விடுகிறோம். நாம் எளிதாக அவர்களுடைய குணத்தை வைத்து இவர்கள் இப்படித்தான் என்று நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். அவர்களுடைய செய்கைகளை வைத்து இவர்கள் இதைத்தான் யோசிக்கிறார்கள் என்று நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். அவர்களுடைய அந்தஸ்தை வைத்து இவர்கள்லாம் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாயம் தீர்த்து விடுகிறோம். ஆனால் அது சரியானதா என்று நாம் பார்த்தோம் என்றால், தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் நியாயம் தீர்ப்பது சரியா தவறா என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கு நியாயம் தீர்ப்பது பிரச்சனை அல்ல, எதன் அடிப்படையில் நியாயம் தீர்க்கிறோம் என்பதுதான் இங்கு பிரச்சனை. இங்கு அவருடைய அந்தஸ்தை வைத்து, அல்லது அவரை பற்றி கேள்விப்படுகிறதை வைத்து, அல்லது அவர்களை பற்றி இந்த உலகம் சொல்வதை வைத்து நாம் சிலரை நியாயம் தீர்த்து விடுகிறோம். அது சரியானதா? நிச்சயமாக இல்லை. கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்றால், அவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, இவர்களுடைய நடக்கை எப்படி சொல்லுகிறது என்பதை சேர்த்து வைத்து பார்த்தே தேவன் அவர்களை பற்றின நியாயம் தீர்ப்புக்கு வருகிறார். அப்படி என்றால் நாம் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும்? தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அதே போன்று நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். நாம் ஒரு சில காரியங்களை படிப்பதற்கு முன்பாக ஏன் இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் படிக்கிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 5ஆம் அதிகாரம் முழுசாக ஒரு சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பெல்ஷாத்சார் என்கிற ராஜா, நேபுகாத் நேச்சாரின் வம்சாவளியில் வந்த ராஜா, ஆலயத்தின் பனிமுட்டுக்களை அவமானப்படுத்தி அதில் நண்பர்களுக்கும் சரி, சொந்த பந்தங்களுக்கும் சரி, மந்திரிமார்களுக்கும் சரி மதுபானத்தை வைத்து அருந்தி உண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய விரல் விளக்கின் வெளிச்சத்திலே சாந்து பூசப்பட்ட செவுற்றிலே கர்த்தருடைய விரல் எழுதியது. என்ன எழுதியது? அவனுக்கான தீர்ப்பை எழுதியது. அப்படி என்றால் இதை நான் பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தேன் என்றால், அவருடைய அங்கு இருந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவனுடைய தீர்ப்பு தெரிந்தது. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற இந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தீர்ப்பு தெரியும். கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற வழிகள் எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியும். அப்படி என்றால் நான் வைத்திருக்கிற விளக்கு எப்படி இருக்கணும், அதில் வருகிற வெளிச்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம கொஞ்ச நேரத்தில் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சம் நம்மிடத்தில் இருந்தால் தான் நாம் வெளிச்சம் காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வரலாற்று ரீதியான நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயம் தீர்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல படித்தோம்ல, அதே மாதிரி அப்ரஹாம் லிங்கன் இந்த உலகத்தில் ஜனாதிபதியாக இருந்தபோது, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கு முன்பதாக ஒரு தீர்ப்பு வருகிறது. ஒரு நபர் கொலை குற்றம் செய்துவிட்டார், அவர் கொலை செய்யப்பட வேண்டும்
அதற்கு ஜனாதிபதியாகி நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்பதுதான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த நாளுக்கான ஒரு வேலை. அவர் அந்த கையெழுத்து போடுவதற்கு தன்னுடைய பேனாவை எடுப்பதற்கு முன்பதாக அவர் யோசிக்கிறார், அவர் கேட்கிறார், அவரை பற்றி தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு விட்டு அவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, ஐ கேனாட் ஜட்ஜ் இன் த லைட் ஆஃப் த அதர் பீப்புள்ஸ் ஆங்கர். உங்கள் கோபத்தை வைத்து நான் இவனை நியாயம் தீர்க்க நான் விருப்பப்படவில்லை, நியாயம் தீர்க்க மாட்டேன். ஐ மஸ்ட் ஜட்ஜ் இன் த லைட் ஆஃப் த காட். நான் கர்த்தரின் வழியில்தான், நான் அவருடைய வெளிச்சத்தில் தான் இவனை நியாயம் தீர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ண தயார் ஆகிறாரு, ஜெபம் பண்ணுகிறார். வெளியே வந்து அவர் அதில் கையெழுத்து போட்டார் அப்படின்னா நிச்சயமாக கையெழுத்து போடலை, அந்த மனுஷன் கொலை குற்றம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவனுக்கு அந்த மரண தண்டனை ஒத்துவைக்கப்படுகிறது. பிறகு அவனை பற்றின வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க, அவன் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது இந்த மனுஷன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு பண்ணது. அப்போது ஜனாதிபதி ஆகிய லிங்கன் சொல்கிறாரு, இஃப் ஐ சைன்ட் ஏர்லியர், நான் முன்கூட்டியே கையெழுத்து போட்டிருந்தா, ஐ வுட் ஹாவ் கில்ட் த இன்னசென்ட் மேன், நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு அப்பாவியை கொலை பண்ணியிருப்பேன். ஐ வெயிட்டட் அன்டில் காட்ஸ் லேம்ப் பேர்ன்ட் இன்சைட் மீ, எனக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் எரிய செய்வதற்கு நான் காத்திருந்தேன் என்று ஜனாதிபதி ஆகிய லிங்கன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்றால், என்னுடைய விளக்கு சரியாக எரிய வேண்டும் என்பது நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய விளக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றும் நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சரியான விளக்கு இருந்தால் சரியான வெளிச்சம் நமக்கு வெளியே வரும். அப்போ விளக்கு என்றால் என்ன பார்ப்போமா? சங்கீதம் 119 சங்கீதம் 119 நம்ம படிக்கிறோம், உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படி என்றால் உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபம். அப்படி என்றால் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய தீபம், நம்முடைய விளக்கு. நம்முடைய விளக்கு ஆண்டவருடைய வசனமாக இருந்தால் மாத்திரமே விளக்கில் இருந்து வருகிற வெளிச்சம் ஆண்டவருடைய குணங்களும் ஆண்டவருடைய தீர்ப்புமாக இருக்க முடியும். இல்லை எனக்குன்னு ஒரு விளக்கு வச்சுருக்கேன்ப்பா, எனக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்கிறேன், அதிகமாக நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய கண்ணாடி என்றைக்குமே என்னை அழகாக தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய கண்ணாடியை பார்க்கும்போது எப்போதுமே, அதே நான் வெளியே போய் கண்ணாடியை பார்க்கும்போது நான் குண்டாக இருக்கிறத ஒல்லியாக இருக்கிறத நான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நமக்குன்னு வச்சுருக்க சட்டத்திட்டங்கள் சில நேரங்களில் நம்மளை நியாயமானதாக தான் வச்சுருக்கோம். நமக்குன்னு வச்சுருக்கிற இந்த விளக்கு நம்மளை சில நேரங்களில் இந்த விளக்கிட்டேருந்து நம்ம வெளிச்சத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாதகமாக தான் சொல்லும். ஒரு உதாரணத்திற்கு, நான் எனக்கு கோவங்கிற விளக்கை நான் வச்சுருக்கேன்னு வச்சுப்பேன், ஒரு நபரை குறித்து நான் தீர்மானம் எடுக்கணும். அப்போ என்னுடைய தீர்மானம் எப்படி இருக்கும்? என்னுடைய கோபத்தை வச்சு தான் இருக்கும், பழி வாங்குதலை வச்சு தான் இருக்கும். பொறாமைங்கிற விளக்கை நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பொறாமைங்கிற விளக்கை வச்சுட்டு நான் ஒரு நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? என்னுடைய பொறாமையின் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், என்னுடைய கையில் இருக்கிற விளக்கு வசனமாக இருக்குதா? ஏன் அப்படின்னா, வசனமாக இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இன்றைய கால கிறிஸ்தவர்களில் பலர் கோபம் என்கிற விளக்கை வச்சுக்கிட்டு நம்ம இருந்துகிட்ருக்குறோம், பொறாமை என்கிற விளக்கை நம்ம வச்சுக்கிட்டு இருந்துகிட்ருக்கோம். முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு கொடுத்த வழி என்கிற விளக்கை வச்சுட்டு மற்றவங்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஜட்ஜ் பண்ணிட்டுருக்கோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், நீ மட்டும் எப்படி கஷ்டப்படாமல் வரலாம், ஸோ நீ போய் கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்ம நியாயம் தீர்த்துட்ருக்கோம், தீர்மானம் செய்துட்ருக்கோம். சில நேரங்களில் என் குடும்ப அந்தஸ்துக்கு நான் இது பண்ணுறதே பெரிய விஷயம், எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, நீ வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்முடைய பெருமையின் மூலமாக பெருமை என்கிற விளக்கை நம்ம வச்சுருக்குறோம்.
சில நேரங்களில் ட்ரெடிஷன் அப்படிங்கிற விளக்கை நம்ம வச்சுருக்கிறோம், சில நேரங்களில் ஃபேமிலி கல்ச்சர் அப்படிங்கிற விளக்கை நம்ம வச்சுருக்கோம், சில நேரங்களில் நம் காதுகளில் வந்த பொய்கள் என்கிற விளக்கை வச்சு மற்றவங்களை தீர்மானம் செய்து கொண்டிருக்கோம், மற்றவங்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் வெளியரங்கமாய் பார்த்து நியாயம் தீர்ப்பவர் அல்ல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ முகத்தை பார்க்குற அந்த தாவீதை ஆசீர்வாதம் செய்கிற அந்த சம்பவத்தில் நீ வெளியரங்கமாக பார்க்குற, நானும் இருதயத்தை பார்க்குறேன். தேவன் வெளியரங்கமாய் நடக்கிற செயல்களை வைத்து தேவன் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற நோக்கத்தை வைத்து தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்படி என்றால் நம்ம ஒரு வழியில் ஒருவரை பற்றி அல்லது ஒரு நபரை பற்றி அல்லது என் வாழ்க்கையை பற்றி நான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால், என்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால் என்னுடைய தீர்மானமும் தவறாகத்தான் இருக்கும். என்னுடைய தீர்மானம் தவறாக இருந்தால் நான் ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட கேட்டு தான் தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்க்காம ஆண்டவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆண்டோடைய வசனம் ஒன்று சொல்லும், ஆனால் நான் கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் என்ன பண்ணுற தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்முடைய பாதைக்கு விளக்கு தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நம்முடைய பாதைக்கு விளக்கு தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்ம வேதத்தில் நம்ம அண்ணால ஏலி என்கிற தீர்க்கதரிசியே என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெளியரங்கமாக பார்த்து தீர்மானம் செய்வார். அவளை பார்த்து என்ன சொல்வார், நீ குடித்திருக்கிற, நீ எவ்வளோ நேரம் தான் குடித்து வெறிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணால் என்ன செய்து கொண்டு இருந்தாங்க, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டு இருந்தா. அப்புறம் யோசேப்பை பற்றி பார்த்தோம்னா, யோசேப்பின் தீர்க்க தரிசனங்களை அந்த கனவுகளை வச்சு அவங்க அண்ணன்மார்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவன் பெருமைக்காரன் சொல்லிட்டு. ஆனால் உண்மையான நடந்தது என்ன, அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. மனுஷனுடைய தீர்மானம், மனுஷருடைய நியாயம் தீர்ப்பு என்றைக்குமே சரியானதாக இருந்ததே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறேன். அந்த மருத்துவர் என்னை நல்லா பார்த்துட்டு, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதுக்கு சாதாரண மருந்தை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குறார். நான் அந்த மருந்தை சாப்பிட்றேன், எனக்கு முன்னேற்றம் வரவில்லை. அப்போது வேறு மருத்துவர்கிட்ட நான் போகிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு இந்த மாத்திரையோட இதையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாத்திரையும் கொடுக்குறாரு. வேறு விதமான ப்ராக்டிசஸும் எனக்கு பண்ணுறாங்க. ஸோ அதை நான் செய்கிறேன், எனக்கு சரியாகலை. 3வது ஒரு மருத்துவர் வர்றாரு. அவர் இல்லை, இதை நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், இதை ஃபுல்லாக எனக்கு பார்க்கணும், இதுக்கப்புறம் தான் நான் முடிவை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. கவனிங்க, மருத்துவம் என்பது ஒன்று தான், ஆனால் நபர்கள் வேறு வேறு இருந்ததுனால அவர்கள் எடுத்த முடிவுகளும் வேறு வேறு இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்று தான், விளக்குகள் வேறு வேறு இருக்கிறதுனால விளக்கில் வருகிற வெளிச்சங்களும் வேறு வேறு இருக்குது. ஆமென், தேவன் பெரியவருங்க. மனுஷனுடைய நியாயம் தீர்ப்பு, ஒருவரை குறித்த நியாயம் தீர்ப்பு, நம் வாழ்க்கை குறித்த நியாயம் தீர்ப்பு, நம்மை நாமே நியாயம் தீர்த்தோம் என்றால் விளக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நமக்கு நியாயம் தீர்ப்பு நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, விளக்கின் வெளிச்சத்தில், எங்கே ஆலயத்தின் பனிமூட்டுகளை கொண்டு வந்த பொருட்களில் இருந்தது தான் விளக்கு. இந்த விளக்கின் வெளிச்சத்தில் தெரியுது, ஆண்டோடைய விளக்கின் வெளிச்சத்தில் அவனுக்கான தீர்ப்பு தெரியுது. நம்முடைய விளக்கு ஆண்டோடைய வார்த்தையாக இருக்கும் என்றால், நம்ம மற்றவங்களை நம்முடைய வாழ்க்கையில் சில பொய்களை வைத்தோ அல்லது உணர்ச்சியை வைத்தோ நாம் தீர்மானம் செய்ய மாட்டோம். நம்முடைய விளக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தால், சில பொய்களை கேட்கறதுனால சிலரை நம்ம தீர்மானம் செய்து நம்ம அவங்கள அப்படி நம்ம மாற்ற மாட்டோம். நம்முடைய விளக்கு சரியாக இருந்தால் நம்முடைய தீர்மானமும் சரியாக இருக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய சத்திய வசனம் நமக்கு சொல்கிறது. அவருடைய வசனத்தை நாம் கால்களுக்கு தீபமாக வைக்கவில்லை என்றால் நம்மளுடைய
தீர்மானமும், அது மற்றவர்களை குறித்ததாக இருக்கலாம், அல்லது வேறு யாரையோ குறித்ததாக இருக்கலாம், அல்லது என் வாழ்க்கையை குறித்ததாக இருக்கலாம். இந்த விஷயத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த முடிவுகளும் விலக்கு எதன் அடிப்படையில் எடுக்கிறோம், நம்முடைய பாதைக்கு என்ன தீபமாக இருக்குதோ அதன் அடிப்படையில் நம்முடைய முடிவுகள் எடுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கற்பனை ரீதியாக நம்ம பார்ப்போமே. ஒரு தெரியாத வழியில் நாம் நிற்கிறோம், இருட்டடைந்த பாதை. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விளக்கில் கையில் நம்மக்கிட்ட ஒரு டார்ச்சை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த டார்ச் எந்த வழியில் காட்டுதோ அந்த வழியில் தான் நம்மளும் போவோம். அதே போல தான் நம் கையில் இருக்கிற விளக்கு எந்த பக்கம் வெளிச்சத்தை வீசுதோ அந்த வழியில் தான் நாமளும் நடக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்கிற விளக்கு கர்த்தர் பக்கம்தான், கர்த்தருடைய திட்டத்தின் பக்கம்தான், கர்த்தருடைய தீர்மானத்தின் பக்கம்தான் வெளிச்சத்தை வீசும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விளக்காக வச்சுக்காம நம்மளுடைய அனுபவத்தையும் நம்முடைய மற்றவர்கள் சொன்ன அந்த காரியத்தையும் மனசில் வச்சுட்டு தீர்மானத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு சரியான வழியை காட்டலன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி மாறின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நமக்கு கேட்டுட்ருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ முடிவெடுக்க முன்னாடி எதை உன் விளக்காக வச்சுருந்த, எதை அடிப்படையில் இந்த வேலையை முடிவு செஞ்ச, எதன் அடிப்படையில் இந்த படிப்பு முடிவு செஞ்ச, எதன் அடிப்படையில் இந்த சம்பந்தத்தை முடிவு செஞ்சோன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். சரி, இந்த விளக்கை சுத்தமாய் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சுத்தமாய் வைத்துக்கணும்னா முதல்ல தொடச்சி அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கு பிரகாசமாக எரியறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். சரி, அப்போது அந்த விளக்கு எரிய செய்யணும் அப்படின்னா எப்படி? அவருடைய வார்த்தையை நம்ம தினம் தினம் தியானிக்க வேண்டும், அவரிடம் நாம் பேச வேண்டும், அவரிடம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும், முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த விளக்கின் வெளிச்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விஷயமும் இருக்குது. சில நேரங்களில் அவருடைய வெளிச்சம் நமக்கு கசப்பாக இருக்கிறதுனால நம்ம வேறு வெளிச்சத்தை நோக்கி போயிடுறோம். உதாரணத்துக்கு யோனாவை எடுத்துக்கங்களேன். நினிவேக்கு போகிறது அவனுக்கு கசந்ததுனால அவன் தர்ஷீஷுக்கு போக முடிவு செய்தான். ஆண்டவருடைய வார்த்தை தான் என் விளக்கு, ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னுடைய பாதைக்கு தீபம், ஓகே, ஆனால் அவர் காட்டுற அந்த வெளிச்சம், அந்த வார்த்தை காட்டுற அந்த வெளிச்சம் எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் வேறு திசை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் சரியான திசையை பற்றி கொண்டால் சரியாக நாம் செய்ய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சரி, முக்கியமாக அடுத்த பகுதிக்குள்ளாக வருவோமே. இந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் தேவை. எண்ணெய் என்றால் நம்ம வசனத்தின் பிரகாரம், வேதத்தின் பிரகாரம் எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய் இருக்க வேண்டும் என்று யாத்திராங்க 27:20 நீங்கள் படித்தீர்கள் என்றால், சுத்தமான தெளிவான எண்ணெயை ஊற்றி இந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசாரியர்களை பற்றி கொடுக்கும்போது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லியிருப்பார். சுத்தமான எண்ணெய் என்றால் என்ன? சுத்தமான ஆவி. நான் பரிசுத்த ஆவின்னு சொன்னல, எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவி என்று. சுத்தமான எண்ணெய் என்றால் சுத்தமான தேவனுடைய ஆவி. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, என்கிட்ட விளக்கு இருக்குது, ஆண்டோடைய வார்த்தை இருக்குது, அதுக்குள்ளே ஊற்றுற எண்ணெய் என்னுடைய ஆவியாக இருந்தா அப்படின்னா, சில நேரங்களில் ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு சாதகமாக நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்ம வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது என்னை பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்றால் பரிசுத்தமானவரின் வழியை நமக்கு காண்பிக்கும். நாம் எதை விளக்கை எரிய செய்வதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் கவனித்து ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 60:1 நமக்கு விதமாக சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று நாம் பார்க்கிறோம் என்றல்லவா. அந்த ஒளி என் மீது பட்டு மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் நான் விளக்காக இருக்க வேண்டும். இப்போது என்னுடைய விளக்கு கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய விளக்கிலிருந்து வர வெளிச்சத்தின் காரணம் பரிசுத்த ஆவியானவர். அந்த வெளிச்சம் என் தேவனானவர்.
இப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, நான் உலகத்திற்கு என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும். எப்படி? ஒருவர் சொன்னார் அல்லவா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று. அவருடைய ஒளி என்மேல் படும்போது நான் உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறேன். நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எதற்காக சொன்னார் என்றால், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்குள் அடக்கி நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஏன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நிச்சயமாக பெரியவர். அருமையான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக நான் வெளிச்சத்தை அவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நான் சரியான வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அதற்கு முன்பதாக என் வெளிச்சத்தை காட்டுகிற அந்த விளக்கானது சரியானதாக இருக்க வேண்டும். விளக்கு என்ன? தேவனுடைய வார்த்தை. வெளிச்சம் எப்படி வருது? தேவனுடைய ஆவியின் மூலமாக, எண்ணெயின் மூலமாக வருகிறது. அப்படி என்றால் காண்பிக்கப்படுகிற வெளிச்சம் தேவனுடைய வழியாக தான் இருக்க முடியும். இப்போ நம்ம இப்படி நடக்கும்போது மற்றவர்கள், இருளில் நடக்கிற, அந்தகாரத்தில் நடக்கிற மற்றவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் நமக்கிட்ட இருக்கிற இந்த பிரகாசமான வெளிச்சத்தை அவங்களுக்கு காண்பிக்கணும். ஏன்னா அவங்கள்ட்டையும் விளக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க ஏதோ ஒரு விளக்கை வச்சுட்டு, பாவத்தின் விளக்கை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதன் வெளிச்சத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சரின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை நாம் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சகோதரிகள் 2 பேர் ஒரு வீட்டில் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள், வாக்குவாதத்தில் இருக்கிறார்கள் என்றால் நம்ம அதை பார்த்து நம்ம ஒரு தீர்மானத்தை வச்சிடறோம். ஒரு 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 மனுஷன் தனியாக கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் சாந்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா நம்ம நினச்சிடுறோம் அவன் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானத்தை எடுத்துடுறோம். ஆனால் அவர்களின் வலி, அவர்களின் வேதனை என்னவென்று கர்த்தர் ஒருவரே அறிவார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகள், நம்ம இந்த தலைப்பின் கீழாக நாம் நிறைவு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வந்து விட்டோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடினமானதோ அல்லது மோசமானதோ அல்ல. எப்போ தெரியுமா மோசமானதல்ல? அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது மோசமானதல்ல. நாம் எனவே அவருடைய வெளிச்சத்தில், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிற வெளிச்சத்தில் நாம் நடப்போம். நம்முடைய விளக்கு தேவனுடைய வசனமாக இருக்கட்டும். அதில் வருகிற வெளிச்சம் பரிசுத்த ஆவியின் துணையோடு இருக்கட்டும். அதில் வருகிற வெளிச்சம் கர்த்தருடைய திட்டமாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் போக வாய்ப்பே இல்லை. இதில் ஏதாவது ஒன்று மாறும் என்றால் நம்முடைய வெளிச்சம் வேறு திசையை காட்டும். நாமும் எங்கேயோ போய் சிக்கிக் கொள்வோம். எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய விளக்கை எப்போதும் எரிய செய்தவனாக நான் இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஜீவாதிபதியே, ஆண்டவரே, இந்த விளக்கு எவ்வளவு முக்கியம், விளக்கில் ஊற்றப்படுகிற எண்ணெய் எவ்வளவு முக்கியம், விளக்கின் வருகிற வெளிச்சம் எவ்வளவு முக்கியம், அந்த வெளிச்சத்தை அடைந்திருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தையும் பரிசுத்த ஆவியையும் நாங்கள் பெற்று விளக்கை எப்பொழுதும் எரிய செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. அப்படி இருந்தால்தான் அதில் வருகிற வெளிச்சத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க முடியும், கர்த்தருடைய வழியை நாங்கள் பார்க்க முடியும், அநேகருக்கு வெளிச்சத்தை நாங்கள் கொடுக்க முடியும். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எங்களோடு, எங்களை ஞானமாய் பரிசுத்தாவின் துணையோடு எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.